ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். நான் தான் உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஆல்ரெடி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறோம். ஸோ இப்போ அந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு தான் நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யாருக்கும் நடக்குது அப்படின்னா பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து தான் நடக்குது. ஓகேவா? இந்த மேட்ச் 19ஆம் தேதி, அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு நடக்குது. 2:30க்கு கராச்சி பாகிஸ்தான் நடக்குது. இதுல என்ன ஒரு இதுனா, பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் வாக்கியா தகராறு இருக்கும் இல்லையா? அதனால நம்ம மேட்ச் மட்டும் எதுவுமே பாகிஸ்தான்ல நடக்கல, எல்லாமே துபாயில நடக்குது. மற்ற எல்லா மேட்சும் கராச்சி, ராவல்பிண்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பாகிஸ்தான் நடக்குது. ஓகேவா? அதனால நம்ம மேட்ச் மட்டும் துபாயில நடக்குது. இது ஒரு அடிஷனல் ஃபேக்ட்ஸ். இது போக நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வரும். அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா டக்குன்னு நீங்க உள்ள போயிடலாம். கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் ஜாயின் பண்ண சொல்றேன்னா, நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸை தாண்டி திடீர்னு நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஏதாவது வருதுன்னா நம்ம கண்டிப்பா நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட மறக்காம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து நடக்குது. ஓகேவா? இந்த மேட்ச்ல நம்ம இந்த வீடியோல நம்ம என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, போன ஐபிஎல் சீசன்லேயே கேட்டிருந்தீங்க பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதனால நான் நிறையவே யோசிச்சு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றதுக்கு ஜோதிட ரீதியா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக பண்ணியிருக்கேன். மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஓகேவா? அடுத்ததான் இந்த வீடியோல நம்ம வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்க்க போறோம். அது நம்ம கடைசி ஸ்லைட்ல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே நிறைய தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஓகேவா? அடுத்ததா நம்ம பாகிஸ்தான்ல யார் யாரு ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாபர் அசம், ஃபக்கர் ஜமான், தயாப் தஹீர், சவுத் சஹில், ஃபஹீம் அஷ்ரப், கம்ரான் குலம், குஷ்தில் ஷா, சல்மான் அலி, முகமது ரிஸ்வான், உஸ்மான் ஷா, அப்ரார் அகமது, ஹரீஸ் ரவுஃப், முகமது அஸ்னைன், நசீம் ஷா, ஷாஹின் அப்ரிடி. அதாவது இப்போ ஒரு டீமுக்கு இவங்க ஸ்குவாட்ல, ஏன்னா நான் இப்போ அனலைஸ் பண்ண வரைக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான்ல இந்த 15 பேர் தான் ஸ்குவாட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, திடீர்னு ஸ்குவாட்லயே அடிஷனல் மெம்பர் ஆட் பண்ணி அதை பிளேயிங் லெவலில் கொண்டு வந்துடுறாங்க. இது டீம் ஸ்குவாட். ஸோ நம்ம அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நியூசிலாந்துல யார் யார் ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படின்னா, கேன் வில்லியம்சன், மார்க் சாம்ப்மேன், ரச்சின் ரவீந்திராக்கெல்லாம் ரீசெண்டா ஏதோ இன்ஜுரின்னு சொன்னாங்க, அவர்லாம் திரும்ப வந்திருக்காரு. ஸோ வில்லியம், அப்புறம் டேரல் மிச்சல், கிளின் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், அப்புறம் ஸ்டாட்னர், நாதன் ஸ்மித், டேவன் கான்வாய், லேத்தம், ஜாக்கப் டஃபி, லாக்கி ஃபர்கிசன், அப்புறம் வில் ஓருக்கி, அப்புறம் மேட் ஹென்ரி, இவங்கெல்லாம் நியூசிலாந்து ஸ்குவாட். ஓகேவா? பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக அதுக்கு முன்னாடி நீங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்ல இதுதான் என் நம்பர். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ஜோதிட ரீதியாக கால் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பாகிஸ்தான் பிளேயர்ஸ், அதாவது நான் இப்போ இந்த ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்குமே ப்ரெடிக்ஷன் ஏற்படுத்திருக்கேன். இது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, ரொம்ப நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா நம்ம இப்போ 11 பேர் தான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுப்போம் அப்படின்னு எடுப்போம். அதுல பார்த்தா 2 பேரும் மாத்தி திரும்பவும் வேற ஒரு புது பிளேயர்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க அந்த ஸ்குவாட்ல இருந்து. அதனால தான் நம்ம ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்குமே ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுலயுமே எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, எந்த பிளேயர் நல்லா விளையாட மாட்டாங்கிற ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஏன் நல்லா விளையாடுற பிளேயரை பத்தி நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறீங்கன்னா, சில ஆப்லலாம் நம்ம இந்த பிளேயர்ஸ் மேல நான் இவங்க இன்னைக்கு விளையாட மாட்டாங்கன்னு கூட பந்தயம் கட்டலாம் அப்படிங்கிறது என்னுடைய நேயர்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ரீசன்லாம் நான் சொல்றது மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயன் அடையும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரெடிக்ஷன்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாபர் அசாம் இந்த மேட்ச்ல நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரை நீங்க ட்ரீம் லெவன்ல இல்ல ஃபேண்டசி லெவன் எதுல விளையாடுறோ அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பாபர் அசாம் ஒரு நல்ல இது. பாபர் அசாம் வில் கான்ட்ரிபியூட் டு டீம்ஸ் growth அண்ட் குட் பிக். ஓகேவா? அடுத்த ஃபக்கர் ஜமான் ஒரு அவர் எடுக்க வேணாம்னே சொல்லுவேன். பிகாஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல், பெட்டர் நாட் டு பிக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில அவர் வராரு. ஸோ ஃபக்கர் ஜமான் எனக்கு வேணாம். அடுத்ததா தயாப் தஹீருங்கிறவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாபர் அசாம் ரேஞ்சுக்கே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றேன். அடுத்ததா சவுத் சஹில்ங்கிறவரும் இவங்க 2 பேரும் காட்டிலும் நல்லாவே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவருக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஃபஹீம் அஷ்ரப், இவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவரையும் நீங்க சூஸ் பண்ணலாம். நிறைய பேரை நாங்க சூஸ் பண்ணலாம்னு நான் சொன்னாலும் கடைசி நேரத்துல டெலிகிராம்ல எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க.
நிறைய தடவை சொல்றணும். ஏன்னா நம்ம எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம வந்து வீடியோலயே சொல்லிட்டோம்னு வைங்களேன், கடைசி நிமிஷத்துல என்னால எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னா திரும்ப யூடியூப்ல வீடியோ போட முடியாது. அதனால டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்றேன். ஓகேவா? கம்ரான் குலம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அது போக சந்திராஷ்டமம் வேற. அதனால அவரை சூஸ் பண்றது வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அடுத்ததா குஷ்தில் ஷா வந்து வேணாம். அவர் எடுக்கவே வேணாம். அதனால குஷ்தில் ஷா வேணாம். அடுத்ததா சல்மான் அலி அகா. இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிட்ச்ல வந்து ஒரு நல்லா விளையாண்டுருக்கிறதாவும் வந்து நான் பார்த்திருக்கேன். அதனால கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்ல இவர் எடுக்கலாம். அடுத்ததா முகமது ரிஸ்வான், அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் எடுக்கலாம் நீங்க. அடுத்ததா உஸ்மான் கான், இவரையும் நீங்க எடுக்கலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா அப்ரார் அகமது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்ரார் அகமது வேணா. ஆக்சுவலா அப்ரார் அகமது ஒரு நல்ல பிளேயர் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. பட் இந்த மேட்ச்ல வந்து அவர் அவ்வளவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு. அவரை கம்பேர் பண்ணி மற்றவங்களை வைக்கும்போது அவரை விட கொஞ்சம் கம்மியா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. கம்மி பாயிண்ட்ஸ்ல தான் இருப்பாரு ட்ரீம் லெவல்ல. அதனால எடுக்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு ரீதியான கருத்து. ஹாரிஸ் டஃப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதனால யூ கேன் கோ வித் ஹாரிஸ் டஃப், வில் பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ராடினரி. அடுத்ததா வந்து முகமது ஹஸ்னைன், இவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கு. 50-50 தான். இவர் எடுக்கிறதுனால எடுக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம். பட் ஆனா பெரிய லாஸும் வராது, பெரிய கெயினும் வராது இவர் எடுக்கிறதுனால. அதனால வந்து நீங்க அது உங்களுடைய சாய்ஸ். அடுத்ததா நசீம் ஷா, இவர் வந்து நல்ல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவரே எடுக்கலாம். அடுத்ததா ஷாஹின் அஃப்ரிடி, பெட்டர் நாட் டு பிக். அவருக்கு சந்திராஷ்டமம் வேற, அதனால கண்டிப்பா அவர் எடுக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுல வந்து நம்ம ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். பிளேயிங் 11 வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸை மாற்றி டெலிகிராம் சேனலில் போடுவோம். அடுத்ததா நம்ம வந்து இப்போ நியூசிலாந்து பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கேன் வில்லியம்சன் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் எடுக்கிறது ஒரு குட் பிக். கேன் வில்லியம்சன் வில் கான்ட்ரிபியூட் டு டீம்ஸ் growth அண்ட் குட் பிக். அடுத்ததா வந்து மார்க் சாப்மேன், இவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் வந்து எடுக்கிறதுக்கு நான் ஒரு 80% வந்து பரிந்துரைக்கிறேன், அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்றேன். அடுத்த ரச்சின் ரவீந்திரா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா எடுக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல அவர் பிளேயிங் 11 இருக்கிறாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். அடுத்ததா வில் யங், அவரையும் நீங்க எடுக்க வேணாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. அடுத்தா டேரல் மிச்சர், அவரும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால அவரையும் எடுக்க வேண்டாம். அடுத்ததா கிளென் பிலிப்ஸ், அவர் வந்து இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கான்ட்ரிபியூட் டு டீம்ஸ் growth, அதாவது ஏதோ ஒரு வகையில அவர் வந்து ஒரு ஃபீல்டிங் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து அவருடைய பங்களிப்பு இருக்கும். அப்படிங்கறனால கண்டிப்பா நீங்க அவர் எடுக்கலாம். அடுத்ததா மைக்கேல் பிரேஸ்வெல், இவருமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நம்பி எடுக்கலாம். அடுத்ததா மிச்சல் சாட்னர், இவருமே வந்துட்டு நல்ல ஆல்ரெடி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சிஎஸ்கே கூட இவர் வந்திருக்காரு. ஸோ அவரை நம்பி எடுக்கலாம். அடுத்ததா நேதன் ஸ்மித், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவரையும் எடுக்கலாம். டேவன் கான்வே வில் பெர்ஃபார்ம் குட். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லும் போது அவர் கண்டிப்பா வந்து எபோ ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணாரு. குட் அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இது இருக்கும். அதனால அவரே எடுக்கலாம். பட் ரேங்கிங் படி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி சூப்பர், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரேங்க் வந்து குட். ஸோ அடுத்ததா வந்து டாம் லேத்தம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜேக்கப் டஃபி வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவரையும் எடுக்கலாம். அடுத்தது லாக்கி ஃபெர்குசன், அவர் எடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். மார்க் ஹென்ரி வந்து மார்க் ஹென்ரியா, அது டபிள்யூ பிளேயர், மேட் ஹென்ரி, இவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எடுக்கலாம். லாக்கி ஃபெர்குசன் எனக்கு வேண்டாம். அடுத்தா வில் ஓ ரூக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அதனால அவரையுமே எடுக்கலாம். நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நிறைய ஜோதிட ஆராய்ச்சிக்கு அப்புறம் இதை நான் வந்து இன்னொன்னு என்னன்னா, அதை ஆராய்ச்சி பண்ணி அதை பேப்பர்ல எழுதி அதை கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கிராஃபிக்கலா போட்டு காட்டுறதுங்கிறது நிறைய வேலை. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் நியூசிலாந்து பார்த்தாச்சு. இப்போ எந்த டீம் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். அது வந்து நம்ம 2 டீமுமே ஜாதகப்படி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நம்ம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா, செகண்ட் பேட்டிங்கா, இல்லை ஹோம் கிரவுண்டா, அதெல்லாம் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம். ஸோ மறக்காம ஜாயின் இன் மை டெலிகிராம் சேனல் ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் த லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ். ஸோ டெலிகிராம் சேனலில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பாஸ்கர யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த சேனல் தான் நம்மளோட இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் சப்போஸ் டைப் பண்ணி கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிருந்தீங்கன்னா அதில் என்னுடைய QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பேர் வந்து இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கணிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த கணிப்பை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல போடுங்க. அவங்க சப்போஸ் நல்லா விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் கிவ் அவே இருக்கு. ஸோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, நீங்க யாரை யூகிக்கிறீங்க? ஓகேவா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.